நாடாளுமன்ற தேர்தல் 2024 கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி இன்று ஜூன் 1/6/2024 சனிக்கிழமை காலை 11 மணியளவில் காணொலி காட்சி வாயிலாக திமுக கழக அமைப்புச் செயலாளர் R.S. பாரதி அவர்கள் தலைமையில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், திமுக கழக வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்தாலோசனைக் கூட்டம் கோவை வரதராஜபுரம் சாய் விவாகா மஹாலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக சட்டத்துறை செயலாளர் N.R. இளங்கோ அவர்கள் ஜூன் 4 அன்று நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தலைமை முகவர் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ. ஆர். ரவி, திமுக கழக வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், திருப்பூர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் குமார், தலைமை முகவர் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, சூலூர் சட்டமன்ற தொகுதி, பல்லடம் சட்டமன்ற தொகுதி ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்து கொண்டனர். ஓய்வின்றி பல மணி நேரங்கள் உளுத்துகின்ற வெயிலிலும் ஊரூராக சென்று தமிழகம் பூராக சுற்றுப்பயணம் செய்து வாக்குகளை திராவிட முன்னேற்ற வேண்டும் கூட்டணிக்கு பெற்றுத் தருவதற்கு பெரிதும் உழைத்தார். ஜூன் 3 தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா. தலைவர் கலைஞர் பரிசாக கோவை